கோதை ரொம்பவே அழகான நேம்ல. ஸோ இந்த கோதை யாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எஸ், மார்கழி மாசம்னாலே ஆண்டாள் குளம், ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து உண்மையாலுமே யாருன்னா லக்ஷ்மி தேவி தான். இங்க வந்து பூமியில வந்து ஆழ்வார், அதாவது பெரிய ஆழ்வார்ன்றதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு தீவிரமான நாராயண பக்தர். ஸோ அவரோட ரொட்டீன் ஒர்க்கே வந்து காலைல எந்திரிச்சு பூலாம் வந்து இது பண்ணி மாலையா கோத்து நாராயணருக்கு சூட்டி ரொம்ப பக்தியா ஃபீல் பண்ணி பாட்டு பாடுறது தான் அவரோட ஒர்க்கே. டெய்லியுமே அவர் ரொட்டீனா பண்ணிட்டே இருப்பாரு. இதை பார்த்த லக்ஷ்மி தேவிக்கு வந்து இவங்களோட பாடல் எவ்வளவு அழகா இருக்கு, இதை நான் நேர்ல போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட கேட்டோன்னே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுப்பாரு. ஸோ ஒரு நாள் வந்து ஆழ்வார் வந்து தோட்டத்துல பூ பறிச்சிட்டு இருக்கும் போது குழந்தையா இவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே எடுத்து வளர்த்துவாங்க. ஸோ ஒரு கிட்டி ஸ்டேஜ் வந்தோடனே வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா இந்த மாதிரி வந்து கிருஷ்ணரை வழிபடுறதை பார்த்துட்டு இது யாரு, இவங்க எப்படி, இவங்க கேரக்டர் என்னன்றதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதனால வா கிருஷ்ணா நம்ம விளையாடலாம், அப்படி விளையாடலாம்னு கூப்பிடும் போது அவர் வரமாட்டாரு. ஸோ அதனால ஒரு மாலை வந்து கோத்து வச்சிருப்பாரு அவங்க அப்பா. அதை வந்து எடுத்து தன்னோட கழுத்துல போட்டு இந்த மாலை உனக்கு வேணும்னா நீயே இங்க வந்து என் கூட விளையாண்டுட்டு அப்புறமா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது அவங்க அப்பா பாத்துக்குவாரு. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா செம்மையா டென்ஷன் ஆகி கத்திடுவாரு. நான் என்னோட பகவானுக்காக கோத்து வச்ச மலையே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து போட்டுப்ப, சரி வந்து ரொம்ப பெரிய தப்புன்னு கத்திட்டு போய் இன்னொரு ஃப்ரெஷ் மலையை எடுத்துட்டு வந்து கோத்து பகவானுக்கு போடுவாரு. பட் ஆனா அதை பகவான் ஏத்துக்க மாட்டாரு. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்ப கோதை வந்து நான் ஒரு சின்ன குழந்தை தெரியாம தான் பண்ணேன், ஸோ நான் தெரியாம பண்ண தப்ப எப்படி வந்து தப்புன்னு பகவான் நினைப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த மாலையே வந்து அவர் ஏத்துப்பாருப்பா, அதனால இதை நீங்க சூட்டி பாருங்க, கண்டிப்பா பகவான் வந்து அதை ஏத்துப்பாருன்னு சொன்னானே அவங்க ஒரு தயக்கத்தோட வந்து அதை வாங்கி போடுவாரு. பட் அது போட்டோன்னே என்ன ஆகும்னா அப்படியே அந்த பகவான் சிலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜொலிக்கும், சூப்பரா அப்படியே செம்மையா இதாயிடும். அதை பார்த்தோன்னே ஆழ்வாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், கோதைக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ அப்பதான் வந்து ஆழ்வார் பார்த்து கோதையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரு, எஸ் சூடி தந்த சுடற்கொடியே